வணக்கம் சொந்தங்களே, நான் உங்கள் சித்ரா. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. ரொம்பவே உதவியாக இருக்குது இந்த விஷயம். அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சு பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹைப் பண்ணுறீங்கன்னா அது ரொம்பவே உதவியாக இருக்கும். அந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். அதுக்காக தான் ஹைப் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். சரிங்களா? மறக்காமல் ஹைப் பண்ணிவிடுங்க. வாரத்துக்கு 3 நாள் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? அப்புறம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இந்த குரலுக்கு சொந்தக்காரி யாருன்னு ஒரு அக்கா ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ரமா வெங்கட்ராமன் அக்கா. கரெக்டாக தானே உங்கள் பேர்? அக்கா தப்பாக சொல்லிட்டு தான் படிச்சிருக்கா. அக்கா நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போதே நான் உங்களுக்கு என் பேரை சொல்லிட்டேன்க்கா. என் பேர் ஜானவிக்கா. இருங்க நான் போர்டு போடுறேன், பார்த்துக்கோங்க. தொட்டடைங் இதான்க்கா என் பேர் ஜானவி. ஃபஸ்ட் டைமே நான் சொல்லிட்டேங்க்கா. நீங்கள் அதான் ரிப்ளை பார்க்கலன்னு நினைக்கிறேன். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்கக்கா. அப்போ தான் நான் ரிப்ளை பண்ணால் உடனே உங்களுக்கு வரும். நம்ம ரமா அக்கா மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே கூட நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரிப்ளை எல்லாம் வந்து சேரும். அதே மாதிரி நம்ம வீடியோஸ் எல்லாம் கூட சுட சுட வந்து சேர்ந்துரும். நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் சுதா பாலச்சந்திரக்கா, கோச்சிக்காதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் கேட்கும் போதே நான் உங்களுக்கு லிங்க்கை ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் அதை பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதனால் செகண்ட் டைம் நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க, நான் மறுபடியும் லிங்க்கை ஷேர் பண்ணேன். அது போதாதுன்னு டெய்லி வீடியோஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா சப்போஸ் அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்து லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? புது சேனலோட பேர் ஜேபிஜே தமிழ் ஷார்ட்ஸ். இல்லை பேரை வச்சு கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்கக்கா. கோச்சிக்காதீங்க. நான் ரிப்ளை எல்லாம் பண்ணாமல் இல்லை, பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சுஜி மேடம், நீங்கள் ரொம்ப கோவப்படுறீங்க மேடம். உங்கள் மனசு எனக்கு புரியுது மேடம். தப்பு பண்ணால் தண்டனை கொடுக்கணும். எனக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, கூடவே பழகி தொலைஞ்ச நான் எது. அதனால் சரி கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுவோமேனு தான் இப்போதைக்கு நான் எதுவும் பண்ணாமல் இருக்கிறேன். எனக்கு நல்ல மனசு தான், ஆனால் ரொம்ப நல்ல மனசுலாம் இல்லைங்க. நானும் எல்லாரும் மாதிரியும் தான். சரிங்களா? நீங்களும் ஜாலியாக இருங்க. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் ஜாலியாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம இன்னைக்கு எபிசோடுக்குள்ளே போயிடலான்னு இன்னொரு நாள் பேசிப்போம். அப்புறம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். மணிகண்டன், ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? நீங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து இப்போ வரைக்குமே ரொம்ப சூப்பராக கமெண்ட் போடுறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மணிகண்டன், உங்களோட ஒரிஜினல் பேர் என்னங்கிறத இன்னைக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி போடுங்க. சரியா? டாடா பாய். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாமாங்கோ. மனோஜுக்கு என் மேலே இருக்க கோபம் போய் சீக்கிரமாக அவர் என்னை ஏற்றுக்கணும். எங்கள் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். நாங்கள் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும். சாத்தா ஏதோ சீரியஸாக வேண்டிக்கிட்டு இருக்க. என்ன வேண்டிக்கிட்டு இருக்கோம்? ஏ காயத்ரி, காயத்ரி, என்னடா குட்டி சாத்தா ரொம்ப சீரியஸாக வேண்டிக்கிட்டு இருக்க. என்னடி வேண்டிக்கிட்டு இருக்க? உனக்கு எதுக்குடா அதெல்லாம்? சொன்னா என்ன குறைஞ்சா போயிடுவா, சொல்லு. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தானே வேண்டிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கா. போதுமா? பிரச்சனை வரக்கூடாதுன்னா வாழை சுருட்டிக்கிட்டு ஒழுங்காக இருக்கணும். அதை விட்டுட்டு இது இல்லாத போல அதை வேலையெல்லாம் பார்க்கமா. அப்புறம் கடவுள்கிட்ட வந்து, கடவுளே என் வாழ்க்கையை நல்லபடியாக நடக்கணும், என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்ன வேண்டிக்குமா. மூஞ்ச போகிறதுக்கு ஷாத்தா. டேய் சும்மா இரண்டா, எவ்வளவு தாண்டா புலம்புவ? அதானே சாமி கும்பிட ஆரம்பிச்சதுல இருந்து புலம்பிக்கிட்டு இருக்கான் இவன். மற்றவங்க எல்லாம் பொறுப்பா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே, உங்க 2 பேருக்கு மட்டும் என்ன காதை இங்கேயே வச்சுட்டு இருப்பீங்களா நீங்க? டேய் நீ சத்தமா பேசிக்கிட்டு இருக்கடா ராகுல். அப்ப எல்லாருக்கும் கேட்க தாண்டா செய்யும். ஏன் பக்கத்து தெருவில் இருக்கவங்க கூட வந்து கேட்பாங்க, ஏன்டா இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கேன்னு. இது நான் புது விதமா நீங்க அவங்க 2 பேருக்கும் சப்பட்டா பேசுறீங்க. அட இம்ச, கொஞ்ச நேரம் சும்மா இரு. என்னங்க நல்லபடியாக சாமி கும்பிட்டீங்களா? கும்பிட்டு ஷில்பா, இதுல என்ன சந்தேகம் இருக்கு உனக்கு? அப்புறம் ஏங்க மூஞ்ச உருனே வச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சந்தோஷமா கல்யாண வேலையை பார்க்கலாம். சரியா? சரி ஷில்பா. சரி வாங்க, வந்து இந்த லட்டு எடுத்து உங்க பொண்ணுக்கு ஊட்டி விடுங்க. லட்டா? என்னக்கா திரும்பி பார்த்துட்டாங்க, காதுல விழுந்துருச்சு போலியா உங்களுக்கு? இடி சமாளிப்பான். அத்தை என்னத்த புதுசா லட்டெல்லாம் ஊட்ட சொல்றீங்க? பந்தக்கால் நட்டுட்டு யாருன்னா லட்டு ஊட்டுவாங்களா என்ன? எப்படி சூப்பர். அதானே, எதுக்கு அத்தை லட்டு? ஒரு நல்ல விஷயத்த தொடங்க போறோம், கல்யாண வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்க போறோம். ஒரு இனிப்போட தொடங்கலாமேன்ட்டு தான். இதுல என்ன டிக்கிண்டல் உங்களுக்கு? ஓ, அப்ப எல்லா நல்ல விஷயத்தையும் நீங்க இனிப்போட தான் ஆரம்பிப்பீங்க, அப்படித்தானே? அதானடி முறை. இல்லையே. எவ்வளவு பளிச்சுன்னு இல்லைன்னு சொல்லிட்டாளுங்க பாரு. இதை தாண்டி நானும் இல்லைன்னு சொன்னேன், ஒத்துக்க மாட்டேங்கிறா அவ. அது எப்படி அதான் அவங்க ஒத்துப்பாங்க? என்னதான் தமிழ் முறைப்படி அவங்க எல்லாத்தையும் செஞ்சாலும் ஃபைனல் டச்சா அந்த வடநாட்டோட சடங்கும் இங்க வந்துடும். நம்ம ஊர்ல எப்படி இந்தி திணிப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி தான் நம்ம குடும்பத்துல ஷில்பாத்தை இந்தி சடங்கெல்லாம் திணிச்சுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. அப்படிதானே அத்தை? என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இது இந்தி சடங்கு திணிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது எங்களோட குடும்ப வழக்கம். என்ன எங்க சித்தி தான் வளர்த்தாங்க, ஆனாலும் அவங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்காங்க. ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போதும் சரி, ஒரு நல்ல காரியத்தை முடிக்கும் போதும் சரி, நம்ம ஒரு ஸ்வீட்டை வச்சு தான் தொடங்கணும் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் இத்தனை வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது போக சின்ன சின்ன சடங்கெல்லாம் நான் செய்கிறேன், வீட்டில் பூஜையெல்லாம் செய்கிறேன். ஆனால் அதை மற்றவங்க மேலெல்லாம் நான் திணிச்சதே கிடையாது, தெரியுமா?
இப்ப என்னாச்சு? கோரசு கும்பலுக்கிட்ட மாட்டிக்கிட்டீங்கம்மா. ஏன் மாப்பிள்ளை நீங்க வேற. எடி இப்ப என்னடியாச்சு? அவ சொன்னது உண்மைதானா? ஐய சம்மந்தப்பட்ட நீங்களே அதை உண்மைன்னு சொல்லலாமா? ராகுலுக்கும் காயத்ரிக்கும் அத்தை கல்யாணத்தை எப்படி முடிச்சாங்க? ப்ராப்பர் இந்தி ஸ்டைல்ல தானே பண்ணாங்க. நீங்க என்ன இப்ப உங்க பொண்ணுக்கு நீங்க தமிழ் முறைப்படியே கல்யாணம் பண்ணி வச்சீங்க? தமிழ் டச்சும் இருந்தது இல்லடி. பாத்தீங்களா, என் சம்பந்திக்காரி என்னை விட்டு கொடுக்க மாட்டா. இழிச்ச வயசு சம்பந்தியா போயிட்டாங்க, என்ன பண்றது? இதே வேற இடத்துல பொண்ணு எடுத்திருந்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான் இந்நேரம் கூப்பாடு போட்டிருப்பாங்க. இங்க பாருங்க மீனாத்த, தமிழ் டச்சா இருக்கக்கூடாது, அதுதான் மெயின் பிக்சராகவே இருக்கணும். ஹிந்தி வேணா அப்பப்போ வந்து டச் பண்ணிட்டு போகலாம், ஆனால் மற்றபடி தமிழ்ல மெயினாக இருக்கணும். அதனால தான் இந்த முறை என் தம்பி கல்யாணத்தை எங்கள் அம்மா முன்னெடுத்து ப்ராப்பராக பண்ண போகிறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே ப்ராப்பராக தனியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிடி, என்னமோ ஒன்று எப்படி பண்ண அண்ணன், எல்லாம் நல்லபடியாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு தானே வேண்டிக்கிட்டு இருக்கோம். போங்கடியா. அது என்னமோ சரிதாத்த, சும்மா தான் ஓட்டிக்கிட்டு இருந்தோம், கோச்சிக்காதீங்க. மாமா நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு லட்டு எடுத்து ஊட்டுங்க, அது ரொம்ப நேரமாக லட்டையே வேறு பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன அர்ச்சனாக்கா இப்படி சொல்லிட்டீங்க? நான் லட்டெல்லாம் பார்க்கல. உன் ஃபோக்கஸ் முழுக்க லட்டு மேலே தான் இருந்ததுன்னு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் டி. அதனால சும்மா இரு, ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத. மாமா நீங்கள் வாங்க மாமா, வந்து லட்டு எடுத்து அவளுக்கு ஊட்டுங்க. சரிம்மா நந்தினி. அடேங்கப்பா, மருமக சொன்னதும் உடனே கேட்கறாருப்பா இவரு. டேய் போடா, என் மருமக சொன்னா நான் கேட்க தாண்டா செய்வேன். குடிச்சில்ப்பா. இந்தாங்க. அப்பா இப்போ நீங்கள் அவளுக்கு லட்டு ஊட்டுறதுனால அவள் மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் குறைச்சிக்க மாட்டீங்களா? ஏய் என்னடா பேசுற? சாரி, அடி மனசில் இருக்கிற ஆசையை சொல்லிட்டேன், சாரி. அப்பா நீங்கள் லட்டு ஊட்டுறதுனால அவன் மேலே இருக்கிற கோவம் குறைஞ்சிடும்ல. மாமா அவனை கண்டுக்காதீங்க மாமா, பைத்தியம் மாதிரி இப்படி எதனா உளறிக்கிட்டு இருப்பான், நீங்கள் ஊட்டுங்க மாமா அவளுக்கு. ராகுலே நீ இருக்கியே. இருப்பேன், இருந்துகிட்டே இருப்பேன், உங்களுக்காக எப்பவுமே இருப்பேன். பாத்தீங்களா நீங்க எவ்வளவு அழகே இப்ப சிரிக்கிறீங்க, அதுக்கு ராகுல் தான் காரணம். அப்படியே லட்டு தந்து எனக்கு ஊட்டுங்க. அப்பா அதெல்லாம் கொடுத்துறாதீங்க பாவனுங்க, நீங்க எனக்கு கூட்டுங்க. நானே எப்பதான் அந்த லட்டு நீங்க தருவீங்களான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? டபரா மண்டை உண்மையை சொல்லிச்சு பாத்தீங்களா, லட்டுக்கு தான் அலையுது இது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீங்க வீட்டுக்குப்பா. பருப்பு லட்டு நல்லா இருக்குது. அம்மா நீங்க வீட்டுல செஞ்சதுமா? வீட்டுல செய்யல, நடு ரோட்ல உட்காந்து செஞ்சாங்க. தின்னு பாரு, மண்ணு கல்லெல்லாம் வரும். ஆய முடிக்கிட்டு சும்மா இரண்டா இருமை. அப்படி சொல்றியா? சூப்பரா இருந்துச்சு, நிறைய முந்திரி திராட்சை எல்லாம் போட்டிருக்கம்மா. அம்மா நீ எல்லாம் நிறைய போட்டிருக்கம்மா, சூப்பரா இருக்கு. எத்தனை செஞ்சு வச்சம்மா? ஒரு அண்டா ஃபுல்லா செஞ்சு வச்சிருப்பாங்க, போய் உக்காந்து துண்ண. டியே என்னடி ஜென்மமா இருப்ப, முன்னாடி ஒரு மனுஷன் உன் மேல கோபமா இருந்தாலும் பரவாயில்லன்னு லட்டு எடுத்துன்னு வந்து ஊட்டி இருக்கிறாரு. அவர்கிட்ட அப்ப உங்களுக்கு என் மேல இருக்கிற கோவம்லாம் போயிருச்சு இல்லப்பான்னு 2 சொட்டு கண்ணீரை விடுறத விட்டுட்டு எப்படி சோத்து கொலை இது ஒரு நாய். அப்படியே காயத்ரியா அப்படியே மாட்டில வெயிடியதா. அதான் பாயிண்டடா ராகுல். அப்பா நீங்க அவளுக்கு ஊட்டி இருக்கவே கூடாதுப்பா. அம்மா சொன்னதுக்காக அந்த லட்டு அங்கிருந்தே தூக்கி அவ வாயில அடிச்சிருக்கணும்ப்பா. சரியான ஐயோ சாரிப்பா. வன்மத்தை கக்கிட்டாப்புல, ஆனாலும் சாரி கேட்கறாப்புல. போதண்டா சும்மா விடுங்கடா. இங்க பாருமா மணி, எனக்கு உண்மையிலேயே உன் மேல கோவம் இருக்குதான். ஆனாலும் இன்னும் நீ இந்த வீட்டில் 3 நாள் தான் இருக்க போற. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை நான் மன்னிச்சு விடுறேன். அந்த வீட்டில் போயாவது நீ ஒழுங்கா இரு, எந்த தப்பையும் பண்ணாம இரு, எதையும் மறைக்காத, யார்கிட்டையும் எதுனாலும் சொல்லு. எங்ககிட்ட உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா உடனே வந்து சொல்லு. எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம், புரியுதா? சரிப்பா, இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். சாரிப்பா எல்லாத்துக்கும். இந்த நடிப்பு தான் வேணாங்கிறது. சும்மா இருடா, நீ உன் தப்ப உணர்ந்துட்டல, அது போதும். எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நீ இப்ப மனசார ஆசைப்படுறல, அது போதும். கடவுளே உன்னை மன்னிச்சிடுவாரு, சரியா? இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் நீ கனவுல கூட யோசிச்சு பார்க்க கூடாது, சரியா? சரிப்பா. ஒரு வழியா மீண்டும் இந்த குடும்பம் இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சு. சரி, அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சிருப்பாங்களா இல்ல எப்படியே? இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிருப்பாங்களான்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா ஆரம்பிச்சிருப்பாங்க. என்ன பாரு, அப்படியே தடல் புடலாம் ஒரே சத்தமா எல்லாரையும் திட்டி ஒரு வழி ஆக்கி அம்மா பயங்கரமா சாமி கும்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. சும்மாவா, பார்வதி எத்தனாலே மாசாச்சு, எல்லாத்தையும் மாசா தான் பண்ணுவாங்க மேடம். அப்பவே வீட்டு விட்டு கிளம்பிடலான்னு சொன்னேன், கேட்டானா இவன்? ஏன்டா புலம்பினுக்கிற, சும்மா இரண்டா. ஏன் நீ கொம்ப புச்சுன்னு இருக்கிற, நான் தானே புச்சுன்னு நின்னுக்கிறான். நீ பேசுவடா, நீ பேசுவ. இந்த இது பிடி கொண்டாரோம். டே உன் பையன் கல்யாணத்துக்கு நீ தாண்டா பந்தக்கால பிடிச்சிக்கிட்டு நிக்கணும், நீ இல்லற அமைதியா. அப்படி ஒன்றும் சட்டம் கிடையாது. ஏ பார்வதியா, இன்னும் எவ்வளவு நேரண்டியாவா? தொண நீ பேசினுக்கிறாங்கம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இந்தாடி இந்த பால் பிடி, நான் மஞ்சள் தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் நீ ஊத்து. சரி பார்வதி. கொஞ்ச நேரம் இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஆக்குவாங்களோ. வாய மூடினு தான் இருங்களா, சும்மா தொணன்னு பேசினு. அப்பாக்கு எல்லாத்துலயும் அவசரம் தான். என்னம்மா புஷ்பா சொன்னேன்? நான் ஒன்னும் சொல்லலப்பா, போடி நீ போய் ஊத்து போ. சரி பார்வதி. அடுத்து மஞ்சள் தண்ணி ஊத்திட்டு அப்படியே அந்த ரோசா பூ அப்படி தூவி ஊறி பக்கத்துல. நான் இவரு பண்ண அவசரத்துல அப்படியே தூவாம வந்துட்டேன். சரி மஞ்சள் தண்ணியை கொடு, இந்த புடிடி. பாட்டி சொல்லுடி பாட்டே, நாங்களாம் கூட அதை பண்ணலாமா பாட்டி? சின்ன பிள்ளைங்களெல்லாம் பொதுவா பண்ண வைக்க மாட்டாங்க,
அதனால நீங்களும் பண்ண தேவையில்ல, வேடிக்கை பார்த்தா போதும். அப்போ எதுக்கு எங்களை ரெடியாக சொன்னீங்க? நாங்கள் பாட்டின ஜாலியாக உள்ள டிவியாச்சும் பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். ஆமா, சும்மா டிவியை பார்த்து கண்ணை பாலாக்கிக்கிறது. இவங்களுக்கு லீவ் விட்டது தான் விட்டாங்க, சும்மா சும்மா டிவி முன்னாடி உட்காந்துக்கிறாளுங்க, இல்லை ஃபோனை வச்சுக்கிறாளுங்க. சும்மா இருங்கடி அமைதியா. ரொம்ப சரியா சொல்றீங்க அத்தை. அவங்க 2 பேருமே ரொம்ப ஃபோனுக்கும் டிவிக்கும் அடிக்ட் ஆயிருக்காங்க. உன்னை யாருனா கேட்டாங்களா? உன் வேலையை பாரு, இவ்வளோ நேரம் சும்மா தானே இருந்த, அதே மாதிரி இரு. என்ன இவ்வளோ ஃபயரா பேசிக்கிட்டு இருக்கா அவ காலையில? அம்மா புஷ்பா, நீ போய் பாலை ஊத்துறா. சரிங்க அத்தை. என் பொண்ணு ஏதோ சும்மா பைத்தியம் பிடிச்சி போய் தான் அப்படி பேசுது. நீங்கள் எதை தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. என்னம்மா நீ சின்ன பிள்ளைய போய் எப்படி சொல்லிக்கிட்டு? போ, நீ போய் அந்த வேலையை பாரு போ. கொடுங்கம்மா பால் சொம்ப. ஏமா சத்யா, ஏமா தேவையில்லாம என் புள்ளிக்கிட்டு சண்டை போட்டுனுக்குறா? ஐயோ மாமா, நான் ஒன்றும் சண்டையெல்லாம் போடல மாமா. அவன் பாருங்க, அவன் தான் வந்து தேவையில்லாம என்னை மாட்டி விடுறான். அப்பா நான் ஒன்றும் மாட்டி விடலப்பா. அத்தை சொன்னதுக்கு ஆமான்னு சொன்னேன், அவ்வளோதானப்பா. அதானே, அவன் என்ன மாட்டி விட்டான் மாமா? அவ கொஞ்சம் சரியில்லை மாமா, கொஞ்ச நாளாவே தேவையில்லாம தினேஷ் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அம்மா நீங்க என்னம்மா என்ன மாட்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான்லாம் எந்த சண்டையை போடுறது இல்லம்மா. இவன் தான்மா என்ன விருப்பத்துற மாதிரி ஏதாவது பண்றான், எனக்கு கோவம் வருது, நான் கத்துறேன், அவ்வளவுதான். சரி சரி போதும், வாயை முறி. உங்க பஞ்சாயத்து அப்புறமா வச்சுப்போம், சாமியை கும்பிடுவோம் முதல்ல. ஆமாம்மா, எல்லாம் வாயை முடிக்கிட்டு இருக்கணும் இதோட. அண்ணே பதண்ணே வந்து பாலை ஊத்துன வாண்ணே. நானா? ஏம்மா ஆம்பளைங்கள இதெல்லாம் செய்யலாமா? அதெல்லாம் தாராளமா செய்யலாம், நீங்க வாங்கண்ணே. சரிம்மா அதை வரேன் இரு. குழியில பாலை ஊத்தணும்னா வேற எதெல்லாம் ஊத்திட போற, அப்புறம் கத்துவால பத்தி பொண்ணு பாத்துறா. நீங்க வேற ஏங்க அவரை பயமுறுத்தி அனுப்புறீங்க? அண்ணன் நீ வாண்ணே. இந்த வரமா. A few moments later. பாட்டி நான் பெல் அடிக்கிட்டா? அடிமா, நல்லா ஜோராடி. என் புள்ள வாழ்க்கையில் எந்த சிக்கலும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும். வீட்டுக்கு வர மருமவ இந்த வீட்டோட கௌரவத்தையும் மானத்தையும் நல்லபடியாக காப்பாற்றி வீட்டோட குளத்தை விருத்தி பண்ணி நல்லபடியாக வழி நடத்திட்டு போகணும். வாழடி வாழியாக இந்த குடும்பம் தலைச்சி நிற்கணும். என் கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு மெனக்கெட்டு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா எல்லாத்தையுமே எனக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் கல்யாண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவளால் எனக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்குமா? அது கேள்விக்குறி தான், பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அவள் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவான். அவளை மாதிரி ஒரு மோசமான கேரக்டர் நான் என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. ச்சே. என் தம்பி வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும். இப்போ சின்னதாக ஏற்பட்டிருக்க மனக்கசப்பு கூட நீங்கி அவன் கல்யாண வாழ்க்கையில் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் மணிமேகலையோட. சிவகுமாரியா, உன் புள்ள கல்யாண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோத்தையும் பண்ணி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உன் புள்ள வேற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கானேடா. மணி மேலே இருக்க கடுப்பு குறையில போலகுது அவனுக்கு. பார்ப்போம், நாளைக்கு சடங்கு கிடங்குன்னு ஒன்று ஆரம்பிச்சிடும்ல. எப்படியாவது ரெண்டுத்தையும் பக்கத்தில் உட்கார வச்சு எப்படியாவது பேச வச்சு சிரிக்க வச்சு சாப்பாடு ஊட்ட வச்சு எதனா ஒன்று பண்ணி சேர்த்து வச்சிருமோ. சுகு, அடுத்து நீ வந்து கருப்புறத்தை காட்டுறி வாடி. அந்த வரம் பார்வதி. போடி போடி வெள்ள மனசுக்காரி, சீக்கிரமா போய் வேண்டிக்க. அடியே நீ வேண்டிக்கிறேன்னு அப்படியே புள்ளிங்க 2 அம்சமா வாழுங்கடி. என் புள்ளி என் மருமவுளும் உன்ன மாதிரியும் பதன்ன மாதிரியும் சந்தோஷமா வாழணும். கடைசி வரைக்கும் லவ் பண்ணிக்கினே இருக்கணும். அந்த மாதிரி வேண்டிக்கோ ஸ்ட்ராங்கா போ. பார்வதியை ரொம்ப சரியா சொன்ன பார்வதி. இப்போ கூட எங்க 2 பேருக்குள்ளேயுமே அளவில்லாத காதல் தான் இருக்கு. அவர் இருக்காரே கடவுளே, சின்ன பிள்ளைக்கு முன்னாடி இப்படி பேசுறாரு பாரு. உன்னாலதான் வந்தது எல்லாம். என் மானத்தையே வாங்கிட்டீங்க எல்லாம். அளவில்லாத காதல் தானடி சொன்னாரு, அதுல என்ன இருக்குது? பாடி போ. நல்ல வேண்டிக்க போ. சரி சரி, ஒரே வெக்கம் தான். எங்க வாயை மூடுங்க நீங்க வேற. பாட்டி வெளியில இருக்க பூஜை பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து உள்ள வச்சாச்சு. வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா? வேணண்டி அம்மா, இதுவே போதண்டா செல்லம். ஓகே ரைட்டு. சரி இப்போ நான் போய் அந்த தேங்காய் எடுத்துக்குவா? தேங்காவா? ஆமாண்டி சுகே, சாமிக்கு தேங்காய் உடச்சல்ல, அதுதான் கேட்குறா வேணும்னு. போய் எடுத்துக்கு போ. ஆனால் நீ மட்டுமே எல்லாத்தையும் சாப்பிட்றாத, உன் தங்கச்சிக்கும் கொடு. அதெல்லாம் கொடுப்பேன் பாட்டி. நீங்க ஒரு தேங்காவை அழகா சரிசமமா உடைச்சிருக்கீங்க. ஒரு பாதி எனக்கு, மீதி பாதி அவளுக்கு கரெக்டா கொடுத்துருவேன். அது சரி சரி போ, எடுத்துன்னு போய் சாப்பிட்டு போ. அத்தை ஒரு பாதி தான் இருக்கு, இன்னொரு பாதி நான் காலி பண்ணிட்டேன். எருமை மாடு, நீ எப்படா எடுத்து சாப்பிட்ட? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. எருமை மீதி பாதி எங்கடா? அதை நான் கனிக்கிட்ட கொடுத்துட்டேன். கனி கிட்ட கொடுத்தியா? அப்ப எனக்கு உனக்கு இல்ல. எறும்பு மாடு, அந்த தேங்காய் வேணும்னு பாட்டி கிட்ட கேட்டதே நான் தான். நீ எப்படி முதல்ல எடுத்து சாப்பிடுவேன்? சரி நீ தான் சாப்பிட்டு தொலைச்ச, மீதி பாதியை வச்சு என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல. உன்னை யாரா கனி கிட்ட கொடுக்க சொன்னது? கேட்டா கொடுத்துட்டேன். பண்ணி எருமை மாடு, உன்னை நான் என்ன பண்ற பாரு இன்னைக்கு. அடியே ஓடாதிரியே, அடியே பாவடை சிக்கிக்க போதுரியே, பாத்துறியே. என்னாச்சு இந்த பசங்களுக்கு திடீர்னு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்குங்க ரெண்டும்? தெரியல அடியே. இதோ இரு மனோ கிட்ட கேட்பான். இந்த மனோ, பசங்க 2 சண்டை போட்டுனே இருக்குதுங்களேடா, என்ன விஷயம் தெரியுமா உனக்கு? ஆஹா, எனக்கு தெரியாதுமா. பசங்க என்கிட்ட எதுவுமே சொல்லல. சண்டை போட்ட காரணத்தெல்லாமா சொல்லின்னு கிடப்பாங்க. விடு, சின்ன பசங்க அதுங்க அப்படித்தான் இருக்கவங்க. சரிப்பா டேய், நீ எப்படா மணிக்கிட்ட பேசுனியா? எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. எனக்காக தான் இன்னைக்கு சாமி கும்பிட்டாங்க. இப்போ நான் அவகிட்ட பேசலன்னு சொன்னா வருத்தப்படுவாங்க. சரி பேசுறேன்னு சொல்லிடலாம்.
இல்லைப்பா இன்னும் பேசலை. அவள் இன்னும் ஃபோன் பண்ணலை எனக்கு. பண்ணால் பேசுவேன். சரிப்பா ரொம்ப நல்லதுப்பா. எதுக்காக பேசுன்னு சொல்கிறோன்னா, இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே மனக்கசப்பெல்லாம் தீர்ந்து போச்சுன்னு வையேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கலாம். ஏன் கல்யாணமே நீங்கள் 2 பேருமே சந்தோஷமாக நல்லபடியாக பண்ணிக்கலாம்ல. அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கினே இருக்கிறோம். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. சேஷா, நான் தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? நீங்கள் எல்லாருமே நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்காகத்தான் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. என்னால் புரிஞ்சுக்க முடியும்ப்பா. தங்கமான பையன்டா நீ. அப்புறம் இந்த செல்லம், உனக்கு அந்த கோட் சூட்டெல்லாம் பக்கவாக ஃபிட் ஆகுதா? இல்லை எதனா ஆல்ட்ரேஷன் எதனா இருக்குதுன்னா சொல்லிடு. இன்னைக்கே சரி பண்ணிடலாம். அப்புறம் நம்மளுக்கு டைம் இருக்காதுப்பா. ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு மாமா. நான் தான் அன்னைக்கு கடையிலேயே ட்ரையல் பார்த்துட்டேனே, சூப்பராக இருந்துச்சு. சரிப்பா, போட்டு பார்த்தா மட்டும் பட்டாது. நடந்தெல்லாம் பார்த்தியா? இந்த கையெல்லாம் தூக்கி பார்த்தியா? ஏன்னா சில நேரத்தில் கை தூக்கும்போது கோட்டை அப்படி தூக்கிக்கும் மேலே. அதுக்காக தான் சொல்கிறேன். அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சா? நடந்து பார்த்தியா? கையெல்லாம் தூக்கி பார்க்கல மாமா, நடந்து பார்த்தேன், அவ்வளோதான். சரிப்பா, வீட்டில் ஒரு தடவை போட்டு பார்த்துரு சரியா? அப்புறம் ரிசப்ஷனில் நிற்கிறப்ப உனக்கு தான் கஷ்டமா இருக்கும். சரியாப்பா? சரிங்க மாமா, இப்போவே போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரிப்பா, போட்டு பார்த்துட்டு சொல்லு போ. ஓகே மாமா. பவ்யமான பையனாகிறான்ல, நான் சொன்னாலும் சரிங்கிறான். நல்ல பையன்டா இவன். நல்ல பையன்தான். அதனால தான் நான் மணிமேகலையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டான். வேற எவனா இருந்திருந்தான்னு வைய, எல்லாரும் ஓடி இருப்பான். என்ன மூச்சு வாங்குதா? புடி வந்து புடி. என்ன இரு எறும்பு மாடி, பாவாடை கட்டி இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ ஸ்லோவாக ஓடிக்கிட்டு இருக்கேன். ஃபேண்ட்டை மட்டும் போட்டிருந்தேன், உன்னை இந்நேரம் பிடிச்சி உன் முடியை பிடிச்சி இழுத்துருப்பேன். சரி, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன்? நான் எங்கேயும் ஓடலை, இங்கேயே நிற்கிறேன். அடிக்கணும்னா அடிச்சுக்கோ. என்ன விட்டு கொடுக்குறியா? அப்படியே வச்சுக்கோங்க. உனக்கு தான் மூச்சு வாங்குது, ஓட முடியாம அப்படியே வயசான பாட்டியாட்டம் நின்றுட்ட. அதனால தான் சரி போனா போட்டு மேன்னு விட்டு கொடுக்குறேன். வேணா, விருப்பேத்தாத, அப்படியே ஓங்கி மூக்கிலே குத்திடுவேன். சரி ரவுடி பேபி, சும்மா கோவப்படாத. நான் சும்மா விளையாடினேன். ரவுடி பேபியா? ஆமாம்மா, உனக்கு இந்த பேர் நல்ல பொருத்தமா இருக்குல்ல, ரவுடி பேபி சத்யா. இல்ல பொருத்தமாலாம் ஒன்றும் இல்லை. என்ன ரவுடி பேபி நல்லா நீ கூப்பிட தேவையில்ல. ஓ, உனக்கு பிடிக்கலையா? சரி, ரவுடி பொம்பளைன்னு வேணா கூப்பிடவா? என்னது ரவுடி பொம்பளையா? என்னை பார்த்தா பொம்பளை மாதிரி தெரியுதா உனக்கு? ஐயோ, அப்ப நீ பொம்பளை இல்லையா? கடவுளே, அவனை நீ செத்தடா இன்னைக்கு என் கையில. எஸ்கேப்டா தினேஷே. சப்பா, ஒரு வழியா ஃபோன் எடுத்தீங்களே, ஏங்க ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறீங்க? கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதான். சரி சொல்லு, எதுக்கு கால் பண்ண? சும்மா உங்ககிட்ட பேசலான்னு தான் கால் பண்ணேன். சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டீங்களா? நல்லாவே கும்பிட்டாச்சு. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. சரி, அப்புறம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா பால்கனியில் நின்றுக்கிட்டு இருக்கேன். திருப்பி நம்மள ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறாரு. மனோஜ், சொல்லு. நீங்கள் நேற்று இங்கேருந்து கிளம்பி போனதுலேருந்து இப்போ வரைக்குமே என்கிட்ட சரியாக பேசலை. ஏன் பேசவே இல்லைன்னு தான் சொல்லணும். என் மேலே கோவமாக தான் இருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு என் மேலே கோவம் போவே போவாதா? இப்போ நான் உங்ககிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்? என்னது புரியலை? நான் உங்ககிட்ட இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கீங்க. பேசிக்கிட்டு இருக்கேன்ல. ஆமாம். அப்புறம் ஏன் நான் உங்ககிட்ட பேசலன்னு சொல்கிறேன்? நேற்று நைட்டு போனதுலேருந்து பேசலைல்ல, அதை தான் சொன்னேன். சரியாக பேச மாட்டேங்கிறீங்கல்ல. பிஸியாக இருக்குன்னு சொன்னல. சரி, அப்போ என் மேலே கோவம் எதுவும் இல்லையே? நேற்று நடந்த எல்லா விஷயத்தையும் என் லைஃப்பில் நான் மறக்கணும்னு ஆசைப்பட்றேன். சரியா? முடிச்சா என்கிட்ட அதை பற்றி பேசாமல் இரு, அதுதான் உனக்கு நல்லது. அதுவும் இல்லாமல் எனக்கு அதை பற்றி பேசுகிறதுக்கே எரிச்சலாக இருக்குது, டிஸ்டர்பிங்காக இருக்குது. அதை பற்றி பேசவே பேசாத, ஓகேவா? சரி, நான் எதுவும் பேசலை. ஆனால் நீங்கள் என்ன மன்னிச்சிட்டீங்களான்னு தெரியணும் எனக்கு. நீ தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த தப்பையும் பண்ணலை, எனக்கு எந்த துரோகத்தையும் பண்ணலை. ஸோ நான் உன்னை மன்னிக்கணும்னு அவசியம் இல்லை, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை பற்றியும் இனிமேல் என்கிட்ட பேசாத. இப்படி எதையுமே பேசாதன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது? நான் தப்பு பண்ணியிருக்கேன், அதை சரி பண்ணணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த நேரத்தில் போய் என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? இங்கே பாரு, சில விஷயத்த நான் பேசாமல் அமைதியாக கடந்து போகிறேன்னா எனக்கு அதை பற்றி பேசுகிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். நீ சும்மா அதையே கிளறி பேசிக்கிட்டு இருக்காத. உனக்கு பேசுகிறதுக்கு எதுவும் இல்லைன்னா ஃபோனை வச்சுடு, சரியா? சரி, நான் இனிமேல் அதை பற்றி பேச மாட்டேன். நீங்கள் அதனால தான் என் மேலே கோவமாக இருந்து சரியாக பேசாமல் இருக்கீங்களோன்னு நினச்சேன். நீங்களே அந்த விஷயத்தை கடந்து போனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அதை பற்றி பேசலை, சரியா? அப்புறம் சாப்பிட்டீங்களா? நான் ஏற்கனவே சாப்பிட்டேன்னு சொல்லிட்டேன், மறுபடியும் என்ன சாப்பிட்டியான்னு கேட்குற? சரி, நான் ஃபோனை வச்சிடுறேன், சரியா? நீ மொக்க போடுறதுக்காக கால் பண்ணியிருக்கேன்னு கிளியராக தெரியுது. நான் ஃபோனை வச்சிடுறேன், எனக்கு வேலை இருக்குது. ஐயோ, ஃபோனை கட் பண்ணுறது போலியே. என்னடி லோலோன்னு கத்திக்கிட்டு இருக்க? யார்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்த? மனோஜ் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். பாருடா, அண்ணன் பேசிட்டாரா உங்ககிட்ட? அதெல்லாம் பேசிட்டாரு. அப்பயே மூஞ்ச உருன்னு வச்சுன்னுக்குற, நல்லா ஜாலியா இரு. அதை பேசிட்டார்ல, இன்னும் என்ன? நந்தினி, அவர் பேசினாரே தவிர நல்லாலாம் பேசலடி. அவர் ஒரு மாதிரி வெடுக்குன்னு பேசுறாரு என்கிட்ட. வெடுக்குன்னு பேசுறாரா?
சரி, கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும், அப்புறம் சரியாயிடும். எப்படியோ பேச மாட்டாருன்னு நினச்சவரு பேசுகிறாருல்ல, அப்படியே படிப்படியாக நல்லபடியாக பேச ஆரம்பிச்சிருவாரு, கவலைப்படாத. நானும் அதை சொல்லி தான் என்ன சமாதானப்படுத்திக்கிட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த சௌமியா கால் பண்ணலா? இல்லடி, இன்னும் கால் பண்ணல. முன்னாடி எல்லாம் டக்கு டக்குன்னு கால் பண்ணி எதையாவது ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கோம், மிரட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ எப்படா அது கால் பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் பண்ண மாட்டேங்குது நாய். அது சரி, ரொம்ப ஆர்வமாக இருக்கிற போல இருக்குது. பின்ன அவ்வளோ வாங்கியிருக்கிறேன்ல அவகிட்ட இருந்தே, எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க வேணாம், அதான் காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இருக்கிற ஆர்வத்துக்கே ஃபோன் எடுத்து பண்ணிடலாமான்னு தோணுது. ஆனால் நானே பண்ணிட்டேன்னா நல்லா இருக்காது. அவள் அப்போ தான் உண்மையிலே கண்டுபிடிச்சிருவா எல்லாத்தையும். ஆமாம்மா, அவசரப்பட்டு பண்ணிடாத, அந்த நாயே பண்ணட்டும். சரி, அப்போ ஃபோன் பண்ணிச்சுன்னா நம்ம ஏற்கனவே பேசி வச்சதை அப்படியே சொல்லிடவா? தாராளமாக சொல்லு, பிசுறு தட்டாமல் பேசு, புரியுதா? சரிடியே, ஃபோனு வரட்டும், என் பெர்ஃபார்மன்ஸை மட்டும் பாரு. ரெடி அடி, கிளம்பலாமா? ரெடி தான். சரி, அப்புறம் எதுக்கு நின்றுக்கிட்டு இருக்க, நடைய கட்டு. இல்லை, கொஞ்சம் டூ மச்சா போறியோன்னு தோணுது. டூ மச்சா போறேனா? இதுக்கேவா? அடியே, நான் பண்ண வேண்டியதெல்லாம் இன்னும் எவ்வளோ இருக்கு? அதெல்லாம் ஓகே தாண்டி, ஆனால் கல்யாணம் கன்ஃபார்மாக உனக்கு நடக்குமா இல்லையானே தெரியல. அதுக்குள்ளவே வெட்டிங் ஷாப்பிங்கு, ட்ரெஸ் எடுக்கணும், அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதான் கொஞ்சம் ஓவராக இருக்கு. என்னடி இவ்வளோ நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம், இந்த மாதிரிலாம் அபசகுணமாக பேசாத. என் கல்யாணம் நல்லா அழகாக சூப்பராக நடக்க போகுது. நடந்தால் நல்லா இருக்கும், அதை தான் நானும் ஆசைப்படுறேன். நீ எதுக்கும் ஒரு தடவை ஃபோனை பண்ணி கேளு அந்த மணிமேகலைக்கிட்ட, கல்யாணம் ஏற்பாட்டை பண்ணிட்டாரா இல்லையான்னு. ஐயோ கடவுளே, அதெல்லாம் அவள் பண்ணிருப்பாடி. பண்ணலைன்னா அவள் கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்குடி ஃபோனை பண்ணி தேவையில்லாமல் அவளை டென்ஷன் பண்ணணும்? அவளும் தானே கல்யாணம் பொண்ணு, ஜாலியாக இருந்துட்டு போட்டோமே. எதுக்கும் ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுறேன்டி, எதனா ப்ராப்ளம்னா நம்ம அதை சரி பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கணும்ல. ஒரு ஃபோன் பண்ணி கேளு. அட யாரி நீ சும்மா நான் சொன்ன இப்போ என்ன, நான் கன்ஃபார்ம் பண்ணணும் அவளுக்கு கால் பண்ணி. அவளை தானே இரு ஏதோ பண்ணுறேன் பாரு. எவரே, நான் ஃபோனை பண்ணதுமே அவள் என்ன தெரியுமா சொல்லுவா? சௌமியா, உனக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் ஏற்பட்ட பண்ணிட்டு சௌமியா, நீங்கள் நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கலாம் சௌமியான்னு மட்டும்தான் சொல்லுவா. அதை தாண்டி அவளால் வேற எதையும் சொல்ல முடியாது. ஓவர் கான்ஃபிடென்ட் தான். அப்படியே வச்சுக்க. எனக்கு இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டு என் மேலெல்லாம் இல்லை, மணி மேலே தான். ஏன்னா அந்த மணி இருக்காளே, சரியான சுயநலவாதிரி. அவள் வாழ்க்கையை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக அவள் என்ன வேணாலும் பண்ணுவா. பாரு, நான் சொன்னதை தான் அவள் சொல்ல போகிறாள்.